தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்குவதற்காக உள்ள இந்த கூட்டத்தில் முதலாவதாக திராக் ஹாஜி முகமது ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கூறுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله. அடுத்தபடியாக வரவேற்புரை ஜனாப் VKM மொஹிதீன் தம்பி காக்கா செயலாளர். Assalamu alaikum. Good morning to everybody. பைபிள் மால் இது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 39 வருஷம் 40 வருஷம் நெருங்கிட்டு இருக்கு. 1926 ஆரம்பிக்கப்பட்டது. அது கிழக்கிழக்கு அது முக்கியமான ஒரு ஸ்தாபனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு அறிவுக்காக நம்ம என்ன செய்கிறோங்கிறத மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய உதவி திட்டங்கள் நிறைய இருக்குன்னு வைங்களேன். அதில் இப்போ ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதாந்திர உதவி கொடுக்குறோம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுக்குறோம். ஏழை குழந்தைகளுக்கு திருமண உதவி கொடுக்குறோம். அப்புறம் படுதடைந்த வீடுகளை பராமரிப்பு பண்ண அதுக்குள்ள உதவி கொடுக்குறோம். அப்புறம் ஏழை சிறுவர்கள் சுழத்து வழிபோக்கல் உதவி, அப்புறம் சிரமத்தில் உள்ள மெய்நெறி ஈடுபவர்களுக்கு உதவி பண்ணுறது, அப்புறம் ஏழை பொது உதவி மற்றும் அடிப்படையில் அந்த அடிப்படையில் நம்ம தையல் மிஷின் கொடுக்குறோம். அப்புறம் ஏழை ஜனாசா நல்லடக்கம், அப்புறம் எதிர்பாராத விதமாக ஏற்படும் பேரிடர்களுக்கு உதவி. இப்போ ஏதாவது ஒரு ரோடு செய்தால் நடந்ததுன்னா அதுக்கும் உதவி. முக்கியமானது வட்டியில்லா கடன் கொடுக்குறோம். அப்புறம் மார்க்க ஒழுக்க போதனைக்கு உழைத்தல் இதுதான் நம்ம பைபிள் மாலில் செய்கிற முக்கியமான பணி. அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ கல்வி விஷயம். அது இப்போ கல்விங்கிறது அது அது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதில் நம்ம பைபிள் மாலில் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணோம், லோன் கொடுத்துருந்தோம், கடன் கொடுத்துருந்தோம். கடன் கொடுத்து திருப்பி வாங்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஷார்ட் டைம் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு கூட எல்லாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் பைபிள் மாலில் இது வரைக்கும் உதவி பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர். அதில் எல்லாருமே நல்ல பதவியில் இருக்காங்க. எல்லாருமே அதுதான் பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் நிறைய தொழில்துறை எல்லாருமே இருக்காங்க நம்ம பைபிள் மாலில் உதவி பெற்றவர்கள்.
அவங்க இன்னும் அந்த நன்றி விசுவாசத்தோட வைத்து மாலுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்க வைத்து மாலுக்கு ஒரு பெரிய ஜக்காத்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேருந்து போனவங்கலாம் பெரிய ஒரு ஆமாம். அதில் வந்து இப்போ என்னென்னா இப்போ நம்ம இந்த நம்ம ஊரில் ஏற்பட்ட ஸ்கூல் இருக்குது வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்கூல் இருக்குது. எல்லாமே எஜுகேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. நம்ம பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் நல்லா ஊக்குவிக்கணுங்கிற ஒரே நோக்கில் கடந்த 4 வருஷமாக என்ன பண்ணுறோம், கீழக்கரை அளவில், அதாவது கீழக்கரையில் உள்ள எல்லா ஸ்கூலையும் ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண பிள்ளைகளுடைய ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எது ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் எந்தெந்த கேட்டகரி, அதாவது தமிழ் மீடியம், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி இந்த 3 கேட்டகரிலையும் இது வந்து அது போக இன்னொன்று சேர்த்துருக்கோம். தட் இஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நம்ம செய்ய முடியல. அதை வந்து கடந்த 4 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்ஷால்லா இது 4வது வருஷம் தாங்களேன். ஆமாம். இதில் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்கூல் இதில் வந்து இதாகிருக்கு, செலக்ட் ஆகிருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து தான் ஷார்ட்டாக உங்களுக்கு இது பர்பஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம தொடக்கத்தோட ட்ரெடிஷ்னலாக வரவேற்புங்கிறத வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்காக கிராத்துவதில் ஆஜி முகமது ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த அவர்களை மனம் கொண்டு வரவேற்று, அப்புறம் தலைமை துறை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஆஜி ஹபீபுல்லா கான் அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வந்து அவங்க பிஸ்னஸ்ஸு அதாவது தொழில் நிமித்தமாக வந்து வர முடியாத சூழ்நிலைகள் தான் ஒரு நாளைக்கு வந்திருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க வந்தது. ஏன்னா அவ்வளோ வச்சு நம்ம எப்படி நம்ம மீட்டிங்கை நம்ம அவங்க தலைமையில் நடத்தணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணோம், அவங்க வந்து உடனே பண்ண முடியல. அவங்க மெட்ராஸ் போயிட்டு வந்த உடனே பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க மனமுக வந்து நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது சிற்றூரி வழங்க உள்ள காஜி ஏஎம்எம் காதபக்ஸ் எங்கள் ட்ரெஸ்ஸில் பொருளாளர் அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து சிற்றூரை அவர்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். அப்புறம் வாழ்த்துறை வழங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட் வைஸ் சேர்மன் கிழக்கரை முனிசிபல் கவுன்சில் வந்து நினைக்கிறேன் வந்துருவாங்க நினைக்கிறேன். வாழ்த்துறை வரவேற்கிறேன். அடுத்தது வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், கார்டியன்ஸ், உறவினர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களே அனைவரையும் அவன் கொண்டு. அப்புறம் ஸ்கூலில் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்துருக்கிறவங்க வந்து மொய்தீனியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மற்றும் ஹெட்மிஸ்ட்ரஸ் பிரின்சிபல் அவங்க. அடுத்தது அமீதியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் பிரின்சிபல் இருந்தாங்க. அப்புறம் இஸ்லாமியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் எல்லாரையும் வரவேற்போம். அமீதியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே ஹெட்மிஸ்ட்ரஸ் பேராசிஞ்சலாடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஹெட்மாஸ்டர் எல்லாம் தமிழ் மனம் வரவேற்கிறோம். அப்புறம் கண்ணாடி அப்பா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவருக்கும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 பள்ளிக்கூட தாளாளர்கள் மற்றும் ஹெட்மிஸ்ட்ரஸ், ஹெட்மாஸ்டர் மற்றும் பிரின்சிபல் அனைவரையும் மனம் வந்து வரவேற்கிறோம். அடுத்தது எங்கள் பைத்துல் மால் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், அப்புறம் விசேஷ அழைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
இறுதியாக நம்ம பத்திரிகையாளர் ஜனாப் காதல் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மனம் கொடுத்து வரவேற்கிறோம். அதை விட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாக. இங்கு பைத்துல் மால் நடத்தும் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஸ்கூல் தாளாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பைத்துல் மாலின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், துணை செயலாளர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்கள், இங்கு வந்திருக்கும் ஊர் பிரமுகர்கள், பத்திரிகை நிறுவனங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம் ஊரில் ஏறக்குறைய 12 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று சிபிஎஸ்இ ஸ்கூல், மற்றவைகள் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இருக்கிறது. நமது பைத்துல் மால் 6 பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து நல்ல மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு விருது வழங்குகிறார்கள். பைத்துல் மாலுக்கு சேர்ந்தவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீனா தேசம் சென்றாவது கல்வி கற்றுக்கொள், இது நம்மளோட ரசூலோட வார்த்தை. சீனா சென்று அங்கே அவ்வளோ தூரம் போய் கல்வி கற்றுக்கிறோம் கூட இருக்குது. ஆனால் நமக்கு நம்ம ஊர்லேயே பள்ளிக்கூடங்களும், மதரசாக்களும், கல்லூரிகளும் எல்லாம் அமைந்துள்ளது. நம்ம ஊர் கீழக்கரை ஒரு எஜுகேஷனல் மையமாக இருக்குது. அப்போ நம்ம நமக்கு இந்த நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும். அமீதியா ஸ்கூலில் சர்வசாரி ஸ்கூல் இருக்கும். அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே தான் எல்லோரும் படித்தாங்க. அதில் வந்தவங்க எல்லாருமே வந்துருக்காங்க. அப்புறம் பின்னால் போகும்போது தான் எல்லாமே இன்றைக்கி நம்ம ஊர் ஊரில் படிக்க ஸ்கூல் இல்லாமல் 8வது வகுப்பு 5வது படித்தபோது அந்த ஞாபகத்துக்கு போயிடுவாங்க, கொள்முதலாம் போயிடுவாங்க. அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு அவங்க எல்லாருமே வியாபாரத்துலேருந்து திரும்பி ஸ்கூலில் படித்தாங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஆளும் ஒரு பெரிய ஆளும் படிப்பாங்க ஒரே கிளாஸில். இந்த மாதிரிலாம் கட்டங்கள் நம்ம ஊரில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லா சிறப்பாக எல்லா படிப்புகளுக்கு எல்லாமே இருக்குது, மதரசாக்கள் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையும் எல்லாமே குறை இல்லாத இருக்குது. குறைன்னு சொல்கிறது பார்த்தோம்னா மருத்துவம்னால மருத்துவமனை கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கட்டி நல்லா கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் இல்லாதது ஒரு வாய்க்கால், வடிநீர் வாய்க்கால் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் போட்டாங்கன்னா நம்ம ஊரில் நல்லா இதாக இருக்கும். அப்புறம் குடிநீர் வசதி 2 விஷயம் தான் இங்கே தேவைப்படுது. மற்ற எல்லாமே நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் நமக்கு நம்ம எல்லாருமே நம்ம நன்றி சொல்ல வேண்டியாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா வசதியும் நம்ம ஊரில் வந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போது பொம்பளைகளுக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது.
நம்ம காலேஜ் பிஎஸ்சி ராமன் அவர்கள் வந்து இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி எல்லா பெண்களும் வந்து ஓரளவுக்கு படித்து பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் இந்த தேர்ச்சி விட்டவங்களுக்கு நம்ம வந்து விருது வழங்கப்படுது. நீங்கள் இந்த காலம் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, இது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு இந்த இதுதான் வந்து முன்னோடி போயிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இப்போ எல்லாமே வந்து மனிதன் செய்யக்கூடிய வேலையை வந்து ரோபோ மிஷின்கள் செய்யுது. இதுதான் நம்ம மனிதன்ற மூளை தான், ஆனால் அந்த மனித மூளையை வந்து அது மிஷின் மூலமாக செய்கிறாங்க. அப்போ இன்னும் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து முக்கியமான இது. நம்ம மாணவிகள்லாம் வந்து அந்த கல்வியை முக்கியமாக பயின்றாங்கன்னா அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் மாற்ற முடியாது. நம்ம சாப்பிட்ற சோறை வந்து மாற்ற முடியுமா? பிளாஸ்டிக் சோறு சாப்பிட முடியாது. அதனால நமக்கு வந்து அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து அழியாத ஒரு தொழில். இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையிலேயே நெல் விவசாயம் ரொம்ப கம்மி. பக்கத்தில் மாயாவட்டு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வானமாத்த இதாக இருக்கிறதுனால அதில் மழை பெஞ்சா வரும். ஆனால் நம்ம சைடில் தென்னை மரம், மாமரம், சப்போட்டா மரம், முருங்கை மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் நல்லா பண்ண முடியும். நம்ம ஊரில் நிறைய பேர் தோட்டங்கள் வச்சுருக்குறாங்க, ஆனால் கவனிக்காமல் அது எல்லாமே பாலடைஞ்சு. இந்த மாதிரி இதை வந்து நம்ம லேடிஸே பண்ண முடியும். அதாவது வந்து நிர்வாகத்தை பண்ண முடியும்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் இதில் பண்ணோம்னா அந்த தென்னை மர தொழில்களை வந்து உண்டாக்க முடியும். அப்புறம் இந்த முருங்கை மரம் நல்ல மகசூல் இருக்குது. முருங்கை மரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு காயே வந்து 10 ரூபாய்க்கு தான் தெரியும். ஒரு தேங்காய் 10 ரூபா தான், ஒரு முருங்காய் 10 ரூபா இருக்குது. அப்போது முருங்கைக்காய் வந்து எக்கச்சக்கமாக காய்க்கக்கூடிய ஒரு முருங்கைக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் லேடிஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியுங்க. இந்த தொழிலையும் நீங்கள் வந்து விவசாயத்துலேயும் வந்து மைண்டை அப்ளை பண்ணலாம். இந்த படிக்க போகிற தொழிலுக்கு வந்து அதை அப்ளை பண்ணலாம். இல்லை ஊரில் உட்காந்துக்கிட்டு பார்க்கக்கூடிய தொழில் இருக்குது. உங்களுக்குலாம் வந்து ஊரில் நாங்களாம் மெட்ராஸில் போய் படித்தோம், அங்கே படித்தோம், இங்கேருந்து ஊருக்கு அங்கே போய் உங்களுக்கு நல்ல வசதியே இங்கேயே எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த மாணவிகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. நல்ல சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அந்த படிச்சிங்கன்னா மார்க் கிடைக்கிறேன். முக்கியமாக நான் சொல்கிறது காரணம் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த 2 சைடில் வந்து நீங்கள் மைண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் பொதுவாக மக்களுக்கு தேவைப்படுறது வந்து முக்கிய அத்தியாவசியமானது உணவு, உடை, இருப்பிடம். அடுத்தது பார்த்தோம்னா மருத்துவம் தான் வருது, அப்புறம் கல்வி. இந்த 5மே முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இந்த 5லே வந்து நம்ம ஊர் கல்வியில் நல்லா வந்துருச்சு. எல்லாருக்கும் வீடு இருக்குது. இப்போ எதிர்மானம் கூட வீடு கட்டி கொடுத்துட்டு இருந்தோம்னால அது கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய வீடுகள் வந்துட்டு இருக்குது. ஃப்ளாட் எல்லாம் வந்துட்டு இருக்குது. சென்னை மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உடைகள் எல்லாருக்கும் நல்ல உடைகள் கொடுத்துருவாங்க. அதனால் அது ஒரு இது. நம்ம ஊரில் நம்ம கிராஜுவேட் ஆகி நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களெலாம் தன்னோட வேலைகளை வந்து எதையாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக டைம் செலவழிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இதற்கு நம்ம காலேஜ் மூலமாக ஸ்கூல் மூலமாக எதுவும் பண்ண முடியும். அதையும் நீங்கள் நம்ம திங்க் பண்ணி பாருங்கள். எதுக்காக கூட சொல்கிறேன்னா காலேஜில் வாழ்க்கை வரல, ஸ்கூலில் வந்துருக்கீங்க. இதே நீங்கள் திங்க் பண்ணி பார்த்து இப்போ இருந்தே நமக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு அதை வந்து கற்றுக் கொடுத்து பண்ணதில்லை. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை வந்து நல்லா செலக்ட் பண்ணி அதை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால் திருக்குறள் இருக்குது, கற்க கசட்டாத கற்க கற்றபின் நிற்க அதற்கு கல்வியை ஒழுங்காக கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும். கற்றபின் அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். இந்த மாதிரி பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்குலாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைச்சிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விட்டுறாமல் நல்ல காலேஜில் இருக்கணும். ஊர்லேயே காலேஜில் சேருங்க, சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், சேர்ந்து நல்லபடியாக இது பண்ணுங்கள். டைமை வந்து அதாவது நமக்கு தேவையான டைம் செலவழிச்சிங்கன்னா டிவி பார்க்க தான் வேணும், ஒரு பார்க்க தான் வேணும். அதே மாதிரி நம்ம டைமை வந்து ஆக்கப்பூர்வமாக செலவழிச்சா நம்ம வீட்டு முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நிறைய கிராஜுவேட் லேடிஸ் இருக்காங்க. எப்படி ஒரு 5,000 எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லா கல்வி வராங்க.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக சிற்றுரை இரு பேருடைய சிற்றுரை விருதுகள் வெற்றிக்கு வித்திருக்கும் காஜி ஏஎம்எம் காதர் பக்ஸ் ஹுசேன் அவர்கள் செயலாளர் பொருளாளர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين سيدنا محمد وآله وصحبه أجمعين. நமது நகர் பள்ளிகளில் முதல்நிலை பெற்ற மாணவ கண்மணியருக்கு கிழக்கு இஸ்லாமிய பைத்துல் மால் சார்பாக விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு இன்று தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பைத்துல் மாலுடைய நிர்வாக உதவி தலைவர் பிஎஸ்எம் ரவிவிலாக்கர் அவர்களே, இந்த சிறப்பான பைத்துல் மாலுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனாபிகே முகமது வீதி நபி சாஜா அவர்களே, சக நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, இன்றைய நிகழ்வு பள்ளிகளில் முதல்நிலை பெற்ற மாணவிகளுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வை சென்ற கடந்த ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்து நம்முடைய பைத்துல் மாலுடைய தலைவர் அல்லாஹ் சாதிக் அலி அவர்கள் தனி ஆர்வத்தோடு இந்த பணியை நாம் தொடர்ந்து விரிவாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வழிநடத்தி வருகிறார். அவர்களின் சார்பாகவும் நிர்வாகிகளின் சார்பாகவும் ஒரு அனைவரையும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பெற்றோர்கள் வருகின்றிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மற்றும் வந்திருக்கிறார்கள், பாராட்டப்படக்கூடியவர்கள். இவர்கள் யாவரும் இந்த ஊருடைய மேன்மைக்காக வருங்காலங்களில் சிறப்பூட்டு விளங்கக்கூடிய ஒரு சிறந்த சந்ததியினராக விளங்க வேண்டும் என்பதை நாம் வாழ்த்துகின்றோம். இந்த ஊரினுடைய டவுன் காசி என்ற முறையிலும் உங்களை எல்லாம் நாம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்வை சிறப்பாக மாணவ பெண்மணிகளே, விருதுகள் பெறுவது என்பது ஒரு மகத்தான பாக்கியம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தனித்திறமையுடைய வெளிப்பாடு தான் நாம் பள்ளிகளிலே விருது பெறக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சிறந்த விளங்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஆரம்ப காலத்திலே பள்ளிக்கூடங்களிலேயே தலை சிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள், பல விருது பெற்றிருப்பார்கள், முதல்நிலை பெற்றிருப்பார்கள். திறம்பட பள்ளியுடைய வாழ்க்கையை முடித்திருந்த காரணத்தினால்தான் அவர்கள் வெளியிலும் வல்லவர்களாக விளங்கியதை பார்க்கின்றோம். நாம் எங்கெல்லாம் உதாரணம் தேட தேவையில்லை, நாம் அங்கேயே பார்க்கலாம். நம்முடைய தலைவர் நிர்வாக புதிய தலைவராக விளங்கக்கூடிய பிஎஸ்எம் ரவிவிலாக்கர் அவர்கள் பெற்றதாரி அவர்கள் ஈட்டிய நிறுவனத்திலே ஒரு ஜேஎம்பியாக பல ஆயிரக்கணக்கான லட்சம் கொடுத்த மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு பெரிய நிறுவனத்தை ஜேஎம்பியாக இருந்தவர்கள் இன்றும் அரபகத்திலே பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவிலும் வேலை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய கல்வியினுடைய அடிப்படையான ஒரு உயர்வு தான் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நபி சாச்சா அவர்களை எடுத்துக்கொண்டவர் சொன்னால் அவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததோடு நின்று விடவில்லை. அதே ஆராய்ச்சி துறையிலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸை ஊட்டியிலே மத்திய அரசு நிறுவனத்திலே தன்னுடைய துறை சார்ந்த ஆராய்ச்சி துறையிலேயே மேலாளராக இருந்துவிட்டு நம்முடைய இப்பொழுது பைத்துல் மாலுடைய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நிர்வாகிகளையே பல உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். நம் ஊருடைய பல தரம் வாய்ந்த இன்றைக்கு நம்முடைய செயலாளர் உதவி செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய நிசார் அவர்கள் பட்டத்தாரிகள் பல நாடுகளில் கம்பெனிகளுடைய மேலாளராக இருந்தவர்கள், அதுபோன்று இது ஒரு உதவி செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி கபீர் அவர்கள் சிறந்த ஆர்கிடெக்டாக விளங்கிட்டிருக்கார். இதெல்லாம் காரணம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படையான கல்வியுடைய நிலை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், பள்ளியிலே நாம் எப்படி சிறந்து விளங்கினோம் என்று சொல்லி நானும் நினைத்து பார்க்கின்றேன். எத்தனையோ பரிசுகள் எல்லாம் பல உத்வேகத்தை உண்டாக்கி இருப்பதை நாம் மறக்க முடியாது.
அந்த அடிப்படையிலே நாம் விருது பெறுகிறோம் என்பது நமக்கு கிடைத்த தனி சிறப்பு. பள்ளியிலே சிறந்து விளங்கியவர்கள் பிற்காலங்களிலே பெருந்தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்தெல்லாம் நம் ஆசிரியர் பல தலைவர்களை சிறந்து விளங்கிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பள்ளியுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முதல்நிலை பெற்றவர்களாக, தனித்திறன் வாய்ந்தவர்களாக, ஒழுக்க நெறி நெறியோடு தன்னுடைய படிப்பு காலங்களை செலவிட்டவர்களாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் உயர்வு பெற்றிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய காந்திக்கெல்லாம், மகாத்மா காந்தி அவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கிய மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்களெல்லாம் அக்காலகட்டத்திலே அந்த சமஸ்தானங்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த யூனிவர்சிட்டி தேர்விலே முதலில் பெற்றிருக்கிறார். உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு தலைவராக அவர் விளங்கி இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக விளங்கிய மௌலானா முகமது அலி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கையிலே அவர் முதலிலை பெற்றிருக்கிறார். நம்ம நாட்டில் இருந்த எத்தனையோ குடியரசுத் தலைவர்களை பார்க்கின்றோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்து, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இருந்து, நாராயணன் அவர்கள் வரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பள்ளி வாழ்க்கையிலும் கல்லூரி வாழ்க்கையிலும் முதல்நிலை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார். துணை ஜனாதிபதியாக இருந்த அன்சாரி, ஹமீத் அன்சாரி அவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பள்ளி வாழ்க்கையிலும் கல்லூரி வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையிலே துணைவேந்தராக இருந்திருக்கிறார், பல தூதுவராக இருந்திருக்கிறார். அவர்களெல்லாம் நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமீரகத்தில் தூதராக இருந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம தெரியும். இந்தியாவுடைய உயர் பொறுப்பிலே துணை ஜனாதிபதியாக இருந்த அவரும் கூட ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர். வெளியுறவுத்துறையை சிறந்த முறையில் வழிநடத்திய ஒரு அதிகாரியாக இருந்து உயர்வு பெற்று உதவி ஜனாதிபதியானார். இவர்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய தனித்திறனை வெளிக்காட்டியதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் இருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டிய காரணத்தினால், அதை தொடர்ந்து அதை நோக்கி சென்ற காரணத்தினால், வெற்றியை நோக்கி சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய கவனங்கள் சிதறடிக்கப்படாமல், வீண் வேலைகளில் ஈடுபடாமல் சரியான பாதையில் சென்ற காரணத்தினால் தான் அவர் சிறந்த வீரர்களாக, சிறந்த தலைவர்களாக விளங்கி இருப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். 7 தினங்களுக்கு முன்பு நிகார் சாஜி கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோனுடைய டைரக்டராக இருக்கக்கூடியவர் ஆதித்யா L2 என்று சொல்லி சந்திரனை, சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்பினார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்திய அளவிலே, உலக அளவிலே ஒரு பெண்மணி சிறந்து விளங்கி ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானியாக அறியப்பட்டதை நாம் கேட்டிருக்கிறோம். யார் என்று சொன்னால் அவர் தென்காசியிலே அருகிலே செங்கோட்டையை சார்ந்த நிகார் சுல்தானா என்ற பெண்மணி. தமிழக அளவில் மாத்திரமல்ல, இந்தியாவிலே, உலகமே ஏற்று பார்க்கக்கூடிய அளவிலே சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்பி அந்த டீமினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக அந்த விண்கலம் அனுப்பிய போது மக்களுக்கு மத்தியிலே பிரஸ் மீட்டிலே அவர்தான் பேசுகிறார். இவருடைய அடிப்படை நிலையை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் பள்ளியிலே SSLC-யிலே 488 மார்க் வாங்கியிருக்கிறார். +2 1008 மார்க் வாங்கியிருக்கிறார். அந்த ஊர்லேயே அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஊர்ல அவர் படிக்கும் காலத்தில் அவர் தான் முதல் நிலை பெற்றிருக்கிறார். நேற்று முன்தினம் 27ஆம் தேதி அன்று நம்முடைய திருச்சி ஐமான் கலை அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடந்தது. அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சிறப்பு விருந்தினராக யாரை அழைத்தோம் என்று சொன்னால் இந்த நிகார் சாஜி அவர்களை அழைத்தோம். விஞ்ஞானியாக, விஞ்ஞான பெண்மணியாக இஸ்ரோ மத்திய அரசால் இந்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்பிலே உலக அளவிலே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குநராக பணியாற்றியவர் உரையாற்றினார். அவருடைய வருங்காலங்களிலே படித்த பெண்மணிகள் தங்களுடைய நோக்கு எவ்வாறாக இருக்க வேண்டும், அதனால எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக விளக்கினார். நமது கல்லூரியிலே 24 மாணவிகள் பல்கலைக்கழக விருது பெற்றார்கள்.
அவர்கள் தரவரிசையிலே 24 பேர் ரேங்க் ஹோல்டராக மெடல் வாங்கினார்கள். 358 பேர் பட்டதாரிகள் பட்டம் பெற்றார்கள். யாருடைய கரங்களா? நிகார் சாஜியுடைய கரங்களா படித்தார். இந்த நிலைக்கு உயர்ந்திருந்து இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக நம்முடைய பெண்மணி வந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழக மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர் பள்ளி காலங்களிலே அவர் பெற்ற விருது, அவர் பெற்ற முதல்நிலைகள் எல்லாம் அவரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை அவர் பெற்றோர்கள் அரவணைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவரை விளக்குகிறார். தன்னுடைய தந்தையார் அவர் ஒரு பட்டதாரி, கணித பட்டதாரியாக இருந்து கூட அவர் இந்த சிறு வயசிலே படிக்கும் காலத்திலேயே சொல்லுவாராம், மேரி கியூரி போன்ற 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆராய்ச்சியாளர்கள், இந்த ரேடியம் எல்லாம் கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் அவர்களை பற்றியே பேசிக்கொள்வாராம். ஏன் அந்த அவரை சுட்டிக்காட்டியவரிடம் அவர் பெற்றோர்கள் அவரிடம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் பிசிக்ஸிலேயும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார், கெமிஸ்ட்ரியிலேயும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் ஒரு பெண்மணி. இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொண்டுதான் வந்தவர்கள் தான் பிற்காலங்களிலே ஒளிமயமான எதிர்காலத்தோடு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல காரியங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சிறந்த பெண்மணிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த மாணவ பெண்மணிகள். அவர்களை சரியாக பாதையில் செலுத்துவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தோடு தான் அவர்களை வளர்க்கிறார்கள். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவருடைய வாழ்வு ஒளிமயமாக மக்களெல்லாம் பேசக்கூடிய அளவிலே அவர்களும் குடும்பத்தினரும் பெற்றோர்களும் பெருமைப்படக்கூடிய அளவிலே, அந்த ஊர்க்காரர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிலே அவர்கள் உருவாகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆர்வமான துறைகளிலே அவர்கள் நம்முடைய தலைவர்கள் சுட்டிக்காட்டியது போல அந்த எந்த துறைகளிலே அவர்கள் சார்ந்திருக்கிறார்களோ அந்த துறைகளிலே தனித்துவத்தோடு அவர்கள் தன்னுடைய வெளிப்பாட்டை காட்டி இந்த மக்களுக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னுதாரணங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம். விருது பெற்றவர்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் நமக்கெல்லாம் படிப்பினையாகத்தான் இருக்கு. எந்த காலத்திலும் படித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பவர்கள் தான் சிறந்து விளங்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் வலா தகுன் ராவியா. நீ அறிஞனாக இரு, குன் ஆலிமன் நீ அறிஞனாக இரு, அவ் முத்தஅல்லிமன் நீ மாணவனாக இரு, அவ் சாமியன் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவனாக இரு, 3 மற்ற 4வது ஆளாக இருக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே மாணவ பெண்மணிகள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க வேண்டும். தம் சார்ந்த துறை மாத்திரம் அல்லாமல் சிறந்த துறைகளை நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார். வாழ்த்தி அல்லாஹ் அருள்பாலிப்பானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் முன்னால் 2 நாளாக இல்லை இது சரியான இது சரியான
Assalamualaikum. This is time for award distribution. I request our Executive Vice President Haji PSM Abdullah Khan Kaka to present the award. Matriculation English Medium School, M. Mazin Nuha, within a matriculation school, first rank. And second rank, H. Fatima Tawhila, Hamidiyya Matriculation Higher Secondary School. Third rank, Ayyar Fatima Ilmaza, Islamic Matriculation Higher Secondary School. CBSE Asmiya Kannadi Open International School, first rank. Asmiya. கேட்டுக்கிறீங்க யாருக்கா மிஸ் ஆயிடுச்சான்னு